வணக்கம் கேம் லேர்னர்ஸ். பல நாட்களை நீங்கள் ஒரு குவேஷன் ஒன்று வச்சுருந்தீங்க. அதாவது ஒரு வ்ளாக் செய்யணும் அல்லது நான் ட்ராவல் பண்ணுற ஜேர்னியை ஒரு வீடியோவாக ஆக்கணும். அதுக்கு நான் வ்ளாக் கேமரா பாவிக்கலாமா அல்லது டிஎஸ்எல்ஆர் கேமரா பாவிக்கலாமா, எது பெட்டர்ன்னு சொல்லி இந்த கேள்வி கனதரம் என்னுடைய கமெண்ட்ஸில் வந்திருக்குது. நிச்சயமாக இன்றைக்கு அதுக்குரிய விடையை சொல்ல போகின்றேன். இந்த சாப்டர் மிகவும் ஒரு டீட்டெயிலான வீடியோ இருக்க போது. அதாவது ஆக்ஷன் கேமராவுக்கும் வ்ளாகிங் கேமராவுக்கும் டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கும் உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுமை. ஓகே, வாங்க வீடியோ. ஓகேக்கா, என்னன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா என்னத்துக்கு உருவானது, ஆக்ஷன் கேமரா என்னத்துக்கு உருவானதுன்றது ஃபர்ஸ்ட்டு ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாடுகளில் கூடுதலாக ஸ்கேட் போர்டிங் பண்ணுவாங்க அல்லது இந்த பவுன்சிங் பார்ப்பாங்க, மற்றது ஹாக்கி கேம்ஸ் விளாடுவாங்க. அப்படி கொஞ்சம் இந்த நெட்பால் இருக்குது தானே, அதாவது பாஸ்கெட் பால்னு சொல்கிறது, பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க. அடுத்த ரேசிங் பண்ணுவாங்க, பைக் ரேசிங் பண்ணுவாங்க. அதில் பண்ணும்பொழுது டிஎஸ்எல்ஆரை நாங்கள் ஒரு ப்ளக்இன் பண்ணிக்கொண்டு அல்லது அது ஒரு கிளச் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் தான் இந்த ஆக்ஷன் கேமரா இருக்குது. ஆக்ஷன் கேமராவில் இருக்கிற ஒரு டீட்டெயிலான விஷயம் என்னென்னு சொன்னால், ஆக்ஷன் கேமரா ஒரு ஆக்ஷனை நீங்கள் செய்யும் பொழுது அந்த ஆக்ஷனை ஒரு டேப் வீடியோ பண்ணி தரும். கரெக்டாக அந்த நேரத்தில் இப்போ எவ்வளவோ கேமரா வந்திருக்கு. அதில் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜேஐலேருந்து ஆக்ஷன் கேமரா வருகுது, கோப்ரோ வருகுது, மற்றது சில சின்ன சின்ன சோனியின் ஆக்ஷன் கேமராலாம் வருகுது. அது பார்த்திங்கன்னா இந்தளவு சின்ன ஒரு சைஸாக இருக்கும். அந்த சைஸில் நீங்கள் வீடியோவும் எடுக்கலாம். அதே நேரத்தில் ஃபோட்டோஸ் ஒரு ஸ்டாண்டர்டான ஃபோட்டோஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரேம்ஸ் பை செகண்ட்ஸ் என்ற ஒரு சினாரியோடு தான் வரும். ஆக்ஷன் கேமரா ஒரு நல்ல விஷயம் என்னதுக்குன்னு சொன்னால், ஆக்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய்க்க அதை ஒரு பெரிய ஒரு ஹெவி கேமராவை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் கேமராவை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆக்ஷன் கேமரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக அந்த ஆக்ஷன் கேமரா நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது நெக்ஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா, கோப்ரோவாக இருக்கலாம் அல்லது டிஜேஆ இருக்கட்டும், எதையாவது ஒரு கேமரா உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி காட்டுவேன், அதை எப்படி நான் யூஸ் பண்ணுறான்னு சொல்லி. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, எஸ் நான் ஆக்ஷன் கேமரான்னு யூஸ் பண்ணேன், டிஎஸ்எல்ஆரும் யூஸ் பண்ணுறேன் கம்பெனிக்கு. ஸோ ஆக்ஷன் கேமரான்ற இன்னும் ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற எந்த இடத்துலையும் அதை நீங்கள் ஒரு மவுண்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஹெட்டில் வேணுன்னா ஹெட்டில் மவுண்ட் பண்ணலாம், அல்லது ஹெட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணலாம், அல்லது ஹெல்மெட்டில் நீங்கள் மவுண்ட் பண்ணலாம், பாடியில் மவுண்ட் பண்ணலாம், பேக்கில் மவுண்ட் பண்ணலாம். ஸோ இப்படி அந்த ஆக்ஷனை மவுண்ட் பண்ணுறதுக்குரிய சிஸ்டம் இருக்குது. ஏழுமான அளவுக்கு நான் இந்த வீடியோவில் சைட்டாக எங்கேயாவதோட பக்கம் நான் உங்களுக்கு போடுறேன். இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஆக்ஷன் கேமராண்டு வரும்பொழுது ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபோனை கேரி பண்ணி எடுக்கிறதை விட ஒரு ஆக்ஷன் கேமரான்னும் பொழுது ஒரு கேமராவை அதுக்குரிய ஒரு பர்பஸுக்காகவே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் நல்ல ஒரு ப்ரொடக்டை நீங்கள் கொண்டு வர்றீங்க. அதாவது ஃபோனை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபோனில் வீடியோஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபோன் எவ்வளவோ ப்ரைஸ் இன்னும் கூட தெரியும், ரைட்? ஃபோனை பார்த்தீங்கன்னா ஃபோனோட பார்க்கும்பொழுது ஆக்ஷன் கேமரா இன்னும் விலை நல்ல நெகோஷியபிளாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா $400 $800 வரைக்கும் கேமராஸ் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன விஷயத்தை ஃபோனில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஆப்ஸ் இருக்கும், லைட்ஸ் இருக்கும், மற்றது ஃபேஸ்புக், டிக்டாக் நம்ம சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். மற்றது ஃபோன் விட உடஞ்சிருந்தால் இவ்வளோ கோஸ்ட் லாஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை $400 நீங்கள் வாங்கிட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ பர்பஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஆக்ஷன் கேமராவில் லென்ஸுகள் நீட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஒயிட் ஆங்கிளில் வரும், டெலிஃபோட்டோ எல்லாமே ஒவ்வொரு லென்ஸ் டைப் வரும். அதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதோட பார்க்கும்பொழுது நாங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவின் கம்பேரிசன் பண்ணணும். டிஎஸ்எல்ஆர் கேமரா பார்த்தீங்கன்னா எஸ் கட்டாயம்
ஒரு என்னென்னு சொல்கிறது ஸ்போர்ட்ஸ் டிஎஸ்எல்ஆர் இருக்குது, ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் டிஎஸ்எல்ஆர் இருக்குது. எப்படின்னு பார்த்தாலும் ஓவராலாக வந்து அது டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் என்ற ஒரு கம்பெனிக்குள்ளே வரும். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் இருக்கிற நல்ல விஷயம் கெட்ட விஷயம், அதாவது ப்ளாக்கிங் ஸ்டைல்னு வரும்போது டிஎஸ்எல்ஆர் வந்து நீங்கள் நினைக்கிற செட்டிங்குக்கு வந்து அழகாக வந்து ஃபோட்டோஸை சரி வீடியோஸை சரி எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்தால் அதை அவ்வளவு குவாலிட்டியாக வந்து அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து சொல்லப்போனால் நீங்கள் டிவின்ற சைஸுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அல்லது ஒரு தியேட்டருன்ற சைஸுக்கும் வந்து நீங்கள் ரேஷியோ வந்து கூட்டி குறைக்கலாம். அந்த நேரத்தில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லுவோம் தான், அந்த புள்ளியாக வர்ற அந்த விஷயங்களை வந்து நீங்கள் 7 மணி அளவுக்கு மைனஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ், அதாவது ஒரு ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். ப்ரோஸ்ன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு டிஎஸ்எல்ஆர் வந்து நமக்கு தேவையானதை விட அழகாக கொடுக்கும். இது ஒரு சாம்பிள்னு சொல்ல வந்தாலுங்க, ஒரு எங்களோட குரல் வந்து நல்லா இருக்குது, ஆனால் இதே நேரம் குரல் சரியில்லாதவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு மைக்கை வாங்கி தாங்கள் பாடகர் என்று பாடிடணும். அப்போ பாடும் பொழுது வந்து ஒரு அழகான மைக்கை வாங்கினா தான் அந்த சவுண்டும் நல்லா இருக்கும், அவனுக்கு பாட ஆசை வரும். ரைட், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பாட ஆசை வரும். இதே வந்து ஒரு சரியில்லாத ஒரு மைக்கை வாங்கி, ஒரு புதுசாக வந்திருக்குது நல்ல ப்ரைஸு என்று சொல்லி வாங்கி, அந்த மைக்கில் வந்து ஒரு அதாவது ஹை வேல்யூ உள்ள மைக்குக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் ப்ரைஸ் நல்லா இருக்குதான்னு சொல்லி வாங்கி அதனுடைய குவாலிட்டியை வந்து நீங்கள் உணராமல் ஒரு ப்ரொடக்டை செய்கிறதுல வந்து ஒரு வேர்த் இருக்குன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. காரணம் வந்து எப்போவும் வந்து ஒரு விஷயத்தை செய்ய தொடங்குறோம்னா நல்ல ப்ராடக்டில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து டிஎஸ்எல்ஆர் வீடியோவில் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி விஷயத்தை வந்து இதில் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஃபோட்டோஸ் தேவைன்னா ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் தேவைன்னா வீடியோஸ் எடுக்கலாம், நல்ல குவாலிட்டியாக எடுக்கலாம். ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்தால் ஒரு 2500, அதாவது 2500, அதாவது 2500 அப்படியே ஏறிக்கொண்டே போகும். 1000 10,000 என்று சொல்லி அந்த டிஎஸ்எல்ஆர் கேட்டகரிக்கு பார்த்தால் ஏறிக்கொண்டு போகும். டிஎஸ்எல்ஆர் இருக்கிற அடுத்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த ஆக்ஷன் கேமரா செய்யும் பொழுது வந்து சரியான ஹெவியாக இருக்கும். நீங்கள் ஒரு மொனப்போட்டில் வச்சு கொண்டு கேரி பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கிம்பிளில் வச்சு கேரி பண்ணுறதா இருக்கட்டும், அவ்வளவோ டஃப்பாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டிஎஸ்எல்ஆர் நீங்கள் எப்போ பாதிக்கலாம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கிளைண்ட்ஸ் வந்து நல்லா பே பண்ணுறாங்க, உங்களை வந்து நல்லா டேக் கேர் பண்ணுறாங்கன்னு சொன்னால், உங்களோட கம்பெனியோட வேல்யூவை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு ஒரு ஃபன்னுக்கு தான் நீங்கள் வந்து ஆக்ஷன் கேமரா அல்லது டிஎஸ்எல்ஆர் கேமரா பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் நீங்கள் ஆக்ஷன் கேமராவே பாவிங்க. ஏன்னா ஆக்ஷன் கேமராவில் வந்து இப்போதைய ஆட்களுக்கு தேவையான சாதாரண யூடியூபர்ஸுக்கு தேவையான ஒரு ஃபோன் சைஸுக்குரிய விஷயத்தை வந்து ரேஷியோ வந்து நீங்கள் உங்களோட ஆக்ஷன் கேமராவை எடுத்துக்கொள்ளலாம். மெயினாக இப்போ நாங்கள் கம்பேரிசன் பண்ணுவோம் ஆக்ஷன் கேமரா வெர்சஸ் டிஎஸ்எல்ஆர். டிஎஸ்எல்ஆரில் வந்து ஒரு ஃபுட்டேஜை நீங்கள் ஷூட் பண்ணினீங்கன்னா அந்த ஃபுட்டேஜை வந்து ரேஷியோ படி நீங்கள் மேலே கொண்டு வரலாம். நல்ல குவாலிட்டியும் வந்து ட்ராப் ஆகாது, நல்ல கலர் கரெக்ட் பண்ணலாம். டிஐ அதாவது சிஜிஐ பண்ண முதல் கலர் கரெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். மற்றது வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கு உள்ள அந்த கலர் கோட் இருக்குதானே அது எல்லாமே ஒரு நீட்டாக வரும். மற்றது வந்து வீடியோ எடுக்கும் பொழுது நாங்கள் எங்களுக்கு கிரிட் லைன்ஸ் ப்ரொஃபைல்கள் மாற்றி ஒரு சாதாரணமாக நல்ல ஒரு சினிமேட்டிக் ஸ்டைல் எடுக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது நாங்கள் அந்த வீடியோவை வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து நாங்கள் விற்கலாம். வெப்சைட் எனக்கு வந்து எவ்வளவோ வெப்சைட் இருக்குதுங்க. அதில் வந்து ஒன்று வந்து பிக்ஷாட்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஆனால் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட வீடியோஸை நீங்கள் போட்டு விற்கலாம். ஒரு சாதாரணமாக நீங்கள் வ்ளாகிங் செய்கிறீங்கன்னா வந்து ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் எடுப்பீங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு விற்கலாம். ஆனால் இதே வந்து ஆக்ஷன் கேமராவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூடுதலான கேமரா வந்து ஷேக்கெல்லாம் இருக்குங்க. ஸ்டாபிலைசர் டிஎஸ்எல்ஆர் இருக்கிற மாதிரி ஸ்டாபிலைசர் இங்கே இருக்காது, ஷேக்காக இருக்கும். மற்றது அந்த அதில் வர்ற ஃபுட்டேஜில் வந்து உங்களால் விற்க முடியுமோன்னு கேட்டால் கன பேருக்கு அதாவது இமேஜ் ஸ்டேபிலைசர் ஒன்றா இருக்கிற ஃபுட்டேஜ் தான் நல்லா இருக்கும், அதாவது ஷேக் இல்லாத ஃபோட்டோ வீடியோஸ். ஆனால் இந்த ஃபுட்டேஜ்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா எடுக்கிற ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா டூ மச் ஷேக்கியாக இருக்கும், விரும்ப மாட்டாங்க. மற்றது வந்து ஒரு ப்ராடக்டை நீங்கள் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் வந்து நல்ல விஷயத்தை கொண்டு வர பார்ப்பீங்க. அதுக்கு வந்து மெயினாக தேவை வந்து அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கணக்காக தேவை ஒரு கேமராவுக்கு.
அப்போ நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவோட பார்க்கும்பொழுது ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம், லென்ஸுகள் இருக்குது, ஃபிக்ஸ் லென்ஸ் இருக்குது, ப்ரைம் லென்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வைட் லென்ஸ் எல்லாம் போடலாம். ஆனால் ஆக்ஷன் கேமராட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆக்சஸ் இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஒரு ஆக்ஷன் கேமராவுக்கும் டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கும் இருக்க வித்தியாசம். ஓவராலாக வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணணுமெண்டா ஃபோனுக்கு பதிலாக நீங்கள் ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணலாம். ஆக்ஷன் கேமராவுக்கு மேலே டிஎஸ்எல்ஆர் வந்து ஒரு ஃபுட்டேஜை நீங்கள் எடுத்து நல்ல குவாலிட்டியில் கொண்டு வரணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அல்லது ப்ரொமோட் பண்ணணும், விற்கணும்னு சொல்லி வரும்போது தான் இந்த டிஎஸ்எல்ஆர் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி தந்திருப்பேன் எப்படி ஆக்ஷன் கேமரா வெர்சஸ் டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி. நெக்ஸ்ட் வீடியோ அதாவது நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து உங்களுக்கு நான் இந்த ஆக்ஷன் கேமரா ஒன்றை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அதில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இப்போ வர்ற ஆக்ஷன் கேமரா லேட்டஸ்ட் கேமரா வந்து கணக்காக ஹைப்பர் ஸ்மூத்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதில் பற்றி ஃபுல்லாக நாங்கள் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆக்ஷன் கேமரா வெர்சஸ் டிஎஸ்எல்ஆரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிடிச்ச ஆக்களை ஷேர் பண்ணுங்க, ஃபோட்டோகிராஃபி மற்றது வீடியோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் ப்ளாகிங் செய்கிறவங்களுக்கு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். Until then, இது உங்கள் ஜேம் லேர்னர்ஸ் ஃப்ரம் JM Maruti Production Academy. Bye guys.